Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அரையாண்டு பொது தேர்வு இதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இது மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து 80% ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 மார்க்ஸ்க்கு கொடுங்க. சரியான விடை தேர்ந்தெடுக்க அதிலே ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா இயல்ல இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண்ல 10 மதிப்பெண் நமக்கு வந்து என்னன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை வருது. ஸோ ரிமைனிங் 90 மார்க்ஸ். அந்த 90 மார்க்ஸ்லயும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மனப்பாட பாடல் படிச்சிடலாம். மனப்பாடல் படிச்சிட்ட உடனே அடுத்தது மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு இருக்கு இல்லையா, ஒரு இயல் புக் பேக்லயும் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு இயல் முடிச்ச உடனே அதோட இது வந்து இயல்ல படிக்கிறீங்களா, மனப்பாட பாடல் இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அடுத்தது அதோட மொழியோட விளையாடு, மொழியை ஆள்வோம் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லா படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது கட்டுரையோ கடிதமோ அந்த மாதிரி இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஃபைனலா நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் சிறுவினா குருவினா இதை வந்து ஃபைனலா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க 10 மதிப்பெண் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்தது பாத்தீங்கன்னா நிரப்புக 5 மார்க், அடுத்து பொறுத்துக 5 மார்க். இப்போ 100ல இப்போ வர எத்தனை 1 மார்க்ஸ் வந்திருக்கு, நமக்கு 20 மதிப்பெண் வந்திருக்கு. இப்போ ரிமைனிங் 80 மார்க்ஸ். நம்ம எதெல்லாம் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கஷ்டமான பகுதியை லாஸ்டா வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியா மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் நான் வந்து 5th ரேங்க்ல இருக்கேன், நான் 3rd ரேங்க் எடுக்கணும் அப்படின்றவங்க எல்லாம் வந்து என்னோட மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இது ஒரு டிப்ஸ் மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் எதெல்லாம் படிக்கணுமோ ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் படிச்சுங்க. இப்போ இதெல்லாம் மார்க்கே குறைக்க முடியாது. மனப்பாட பாடல் கரெக்டா எழுதிருக்கீங்கன்னா ஒரு அரை மார்க் கூட பிழை இருந்தா மட்டும் தான் குறைக்க முடியும். 1 மார்க்லாம் நீங்க கரெக்டா எழுதிருந்தா டிக் போட்டு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சில தப்புகள் செய்யாத இடத்துல, அதாவது தப்பே செய்ய முடியாத எந்த பகுதி இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கணும். சரிங்களா? ஸோ 10, 15, 20 மார்க்ஸ் வரைக்கும் 1 மார்க் இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பகுதி ஆ, எவையேனும் 8 வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ 8 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வினாக்கும் வந்து 2 மதிப்பெண் இதுக்கு 8 2s 16. இந்த வினா விடையை நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த குருவினா சிறுவினா நெடுவினான் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபைனலா லாஸ்டா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு இந்த வினா விடைக்கு நம்ம போவோம். எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இலக்கண கொஸ்டின் ஆன்சர்ஸ். இலக்கண பகுதி கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இலக்கண பார்ட்லயும் வந்து ஒரு 3 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ தான் இருக்கும். அது ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சிடலாம். இப்போ 20 + 8 28 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க. இது வந்து நம்ம செய்யுள் உரைநடையில இருக்கக்கூடிய கேள்வி, அதாவது வினா விடை தான் வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சிறுவினாவா கேட்டிருக்காங்க. அதனால இதையும் நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். சோ இப்போ வர பாத்துக்கிறது 1 மார்க்ஸ் 20 மார்க் வந்திருக்கு. இலக்கண பகுதி வந்து 8 மதிப்பெண் வந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்லயே நம்ம கேட்கும் போது இலக்கண கொஸ்டின்ஸை கேட்டுவாங்க, தனியா வந்து கேட்க மாட்டாங்க. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா இலக்கண பகுதியை வந்து தனியா கேட்டிருக்காங்க. அதனால இது இருக்கட்டும் அப்படியே. அடிப்பிறழாமல் எழுதுக. கண்டிப்பா மனப்பாட பாடல் 4 + 4 + 2 10 மதிப்பெண் இருக்கு. அப்ப 20 + 10 30 மதிப்பெண் நம்ம இப்போ வர வந்து சாலிடா வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய மார்க்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 1 மார்க்ஸ். ஆனா இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு. ஸோ 1 மார்க்லாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி. சிறுவினா குருவினா நெடுவினாவை காட்டிலும் 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா 1 வேர்ட் ஆன்சர் ஈஸியா அழகா படிச்சிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் வராம பாத்துக்கலாம். அப்ப இதுல ஒரு 10 மதிப்பெண். ஸோ 20 மார்க் வந்து என்னென்ன, கோடிட்ட இடத்தை நிரப்புக, பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 20 மார்க். மனப்பாட பாடல் 30 மார்க். இப்போ இந்த அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க இருக்கு இல்லையா, அதாவது மொழியோட விளையாடு, மொழியை ஆள்வோம், அது ஒரு 10 மார்க். அப்போ 20 30 40 மதிப்பெண் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது விரிவான விடையளி. விரிவான விடையளி வந்து 8 மதிப்பெண் வினா. ஓகேங்களா? இதுல வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவா இது அல்லது அதுன்ற மாதிரி. இதுல கண்டிப்பா நமக்கு என்ன வரும்னா ஒரு விரிவானம் வரும். ஸோ விரிவானத்தோட கதையை நீங்க சொந்த நடையில தான் எழுத போறீங்க. சரிங்களா? 8 மதிப்பெண்னா அதிகபட்சம் ஒரு 6 மதிப்பெண் வர அளவுக்காவது நீங்க எழுத மாட்டீங்களா உங்க சொந்த நடையில? ஸோ 20 30 46 மார்க்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 53வது வினா பாருங்க. கட்டுரை
சரிங்களா? கட்டுரை எழுதணும். இந்த குடுத்திருக்க அந்த குறிப்புகள் இதுவும் வந்து மொழியோடு விளையாட மொழியை ஆள்வோம்ல இருக்கக்கூடிய அந்த கட்டுரை தான் இது. அதனால கடிதமோ, கட்டுரையோ இருந்தா அத நல்லா தெளிவா படிச்சிருங்க. இப்ப 46 + 8 சரிங்களா? ஸோ 56ன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலா. 56 மதிப்பெண் இப்போ உங்க கையில இருக்கு. எத்தன? 100 மதிப்பெண்க்கு 56 மதிப்பெண் நீங்க வந்து வினாவிடை படிக்காமலே சொல்றேன் நானு. இதுவரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். இது இலக்கணத்தோட சேர்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 மதிப்பெண் வந்துருச்சு. இலக்கணம் தனியா கொஸ்டின் ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்களே 8 மதிப்பெண் 4 × 2 8 மதிப்பெண். 60 மதிப்பெண் இதுல வந்துருச்சு. செய்யுள், உரைநடை இதுக்கான வினாவிடை வந்து மீதி 40 மார்க். ஸோ அத ஃபைனலா நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுல 60 மார்க் இப்போ உங்க கையில இருக்கு. ரிமைனிங் 40 மார்க்குக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா 1 மார்க்ஸ் கதை, கடிதம், கட்டுரை 1 மார்க்ஸ். இத தான் நீங்க படிக்க போறீங்க. சரிங்களா? இந்த மாரி பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா, ரொம்ப ஈஸியா அழகா தமிழ்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதே மாரி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கலாம், எதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நமக்கு மார்க்ஸ் ஈஸியா வரும்ன்ற ஒரு டிஸ்கஷன் நம்ம நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம். இதே மாரி நெறைய டிஸ்ட்ரிக்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நீங்க கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ண கண்டிப்பா அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். எந்த இயல் இம்பார்ட்டன்ட், இது வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விசிபிளா வந்து தெரியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.